இது பாத்தீங்கன்னா 1 மீட்டர் அகலம் இருக்குங்க. ஓகேங்க சார். அது ஆச்சுங்களா. இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் ரேட்டை சொல்றேன். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 18 பேர் தாங்க. சேம் டிசைன் தான். இதுல 18 பேர் வைக்கலாம். அதே மாதிரி இதுலயும் 18 பேர்ல இருந்து 20 பேர் வரைக்கும் நீங்க கூட்டிக்கலாம், கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை எடுத்து கொண்டு போய் வாஷ் பண்ணலாம். சார் இது என்னங்க சார், டேபிளுங்களா? டேபிள் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்டானது. என்னன்னா, சில பேர் வீட்டுல வந்து ஜன்னல் இருக்கும், அந்த இடத்துல செப்பல் வைக்க முடியாது. இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. எங்களுக்கு வீல் வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க அப்படின்னா பின்னாடி வந்து அதுக்கான ஆப்ஷனும் இருக்குதுங்க. இப்படி திருப்பி கூட எடுத்துக்கலாம். ஓகே, எங்க ரொட்டேட் பண்ணுங்க சார். பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஓ, நகத்துக்கு இது பண்ணிக்கலாம். ஆமா, சைடு எந்த சைடு நீங்க ரெகுலரா சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இது கோயம்புத்தூர் சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். ஓகே, சூப்பருங்க சார். சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது 2வது டைம் நினைக்கிறேங்க சார் நம்ம இருக்கிறது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மாசம் இருக்கு இல்லீங்களா? கிட்டத்தட்ட வருஷத்துக்கு மேல இருக்கும். நம்மளோட ஷாப் நேம் சார், லொகேஷன் மட்டும் சொல்லிடலாம். பாத்தீங்கன்னா என் பேர் கணேஷ்குமார், ஸ்பேசியோங்கிற கம்பெனில பார்ட்னரா இருக்கேன். பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. அதாவது ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் ஐ மூலயமா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம், எல்லா வீட்டுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம இன்னைக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு வந்திருக்கேன். இப்போ வந்து எல்லா வீட்டுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டுங்க. இது என்னன்னா, ஷூ ரேக் தான். நார்மல் ஷூ ரேக் இல்லைங்க இது. இது வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நார்மல் ஷூ ரேக் வந்து ஸ்டீல், மைல்டு ஸ்டீல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் அது வந்து சீக்கிரமா துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டு அது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ எது எடுத்திருக்கோம்னா, இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூஃபிங் ஷீட்டு. பார்த்தீங்கன்னா ரூஃபிங் ஷீட் வெயிலையும் மழையிலையும் 24 மணி நேரம் நனைஞ்சாலும் இது வெயில் இருந்தாலும் ஒன்றும் ஆகிறது இல்லை. காரணம் என்னன்னா, அந்த ஷீட்டோட அந்த ஷீட்டில் வந்து நம்ம பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் செஞ்சு இப்போ உங்களுக்கு முன்னாடி டிஸ்பிளேல இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு சீதோஷ்ண நிலைமையிலையும் வச்சுக்கலாம். வெயில் வச்சு மாட்டி விட்டுறலாம், மழையில நிற்கிற மாதிரி இருந்ததுனால மாட்டி விட்டுலாம். இதுக்கும் ஒன்றுமே ஆகாது. அட் த சேம் டைம் இது வந்து துருப்பிடிக்கவோ டேமேஜ் ஆகவே ஆகுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ். இது வரைக்கும் இந்த நான் கொடுக்குற கெப்பாசிட்டி ஸ்டோரேஜில் வந்து யாருமே இந்த ரேட்டில் கொடுக்கவே இல்லை. எல்லார் வீட்டிலையும் யூஸ் பண்ணணும் அப்படின்ற இதுக்காக தான் காஸ்ட் எஃபெக்டிவாக இதை டிசைன் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. ஓகேங்க சார். நம்ம ஷூ ரேக் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்ன இதுல இருந்து இருக்குங்க சார்? எவ்வளவு கெப்பாசிட்டி எவ்வளவு? பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்ல நம்மகிட்ட எல்லா சைஸ்லயுமே இருக்குதுங்க. பட் என்னன்னா, இன்னைக்கு பர்டிகுலரா இந்த மாடல் தான் இன்னைக்கு நம்ம உங்களுக்கு வரோம். இது வந்து பாத்தீங்கன்னா 2 மாடல்ல வருது. ஒன்னு வெர்டிகல்ல வந்து வருது, இன்னொன்னு ஹரிசாண்டல்ல வருது. ஹரிசாண்டல்லையும் இது 2 ரேக் இருக்குது. இதுல 3 ரேக்கும் வருதுங்க. அதே மாதிரி வெர்டிகல்ல 3 ரேக்கு தான் வருது. வேணும் தேவைப்பட்டதுன்னா 4 கூட பண்ணி தரேன். ஓகேங்க சார். பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா, கிட்டத்தட்ட 18 இருந்து 20 பேர். ஓகே, 20 பேர் வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்க சார். இந்த இதுல இல்லைங்க, ஆக்சுவலா வந்து ஹரிசாண்டலும் அதே இது கெப்பாசிட்டி தான், வெர்டிகலும் அதே கெப்பாசிட்டி தான். ஓகேங்க சார். இப்போ எனக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கலர் வேரியேஷனால நிறைய இருக்குதுங்க. நிறைய கொடுக்குறாங்க, கலர் வேரியேஷன் நிறைய இருக்கு. பட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய எங்ககிட்ட வாங்குறவங்க என்ன கலர்ல வாங்குறாங்கன்னா, இந்த பாத்தீங்கன்னா ஸ்லேட் கிரேம்பாங்க. ஓகேங்க சார். இந்த கலர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். ஏன்னா கலப்பட்ட அழுக்கு ஆகிறது இல்லை, வச்ச இடத்துல வந்து பிரைட்டா தெரியுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுதான் எங்ககிட்ட ஃபாஸ்ட் மூவிங். இல்ல கலர் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கட்டாயமா பண்ணி தராங்க. ஓகேங்க சார். இது பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா லுக் வைஸ் சூப்பரா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஸ்மெல் எல்லாம் வெளியே வரக்காக வெண்ட் 3 பக்கமே இருக்குங்க. 2 சைட்லயும் இருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா இதுல லாக் இருக்குது. அதே மாதிரி ஓபன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே பண்ணானா எல்லாமே போயிடும். லாக் பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்து நாய் எல்லாம் வெளியே வைக்கிறோம், நாய்க்கு இல்ல கடிச்சு வச்சது வேல்யூபிள் செப்பலை அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். லாக் பண்ணி வச்சுட்டோம்னா வெளியே யார் குழந்தை எடுத்து விளையாடாம பாத்துக்கலாம். இன்னொன்னு அட்வான்டேஜ் என்னன்னா, இதுல வந்து வீல்ஸ் இருக்குங்க, அப்படியே மூவ் பண்ணி காட்டு. ஆமாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீல் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, இப்ப நம்ம செப்பல் வைக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டஸ்ட் குப்பை எல்லாம் இருக்கும். நகர்த்தி வச்சுட்டு நீங்க கூட்டிக்கலாம், கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை எடுத்து கொண்டு போய் வாஷ் பண்ணலாம். ஓகேங்க சார். மத்த செவுத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா
இது வந்து வாஷ் பண்ணவே முடியாது. இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. எங்களுக்கு வீல் வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க அப்படின்னா பின்னாடி வந்து அதுக்கான ஆப்ஷனும் இருக்குதுங்க. மோல்டும் பண்ணிக்கலாம். ஆமா, வால் மவுண்டும் பண்ணிக்கலாம். 3 விஷயங்கள், வால் மவுண்டும் பண்ணிக்கலாம், வித் வீலும் இருக்குது, பிளஸ் லாக்கும் பண்ணிக்கலாம். இது செப்பல் ஸ்டாண்ட் மாதிரியே தெரியலைங்க சார். அதுதான் மெயினுங்க. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம ஒரு ஹார்டா முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது வந்து ஹார்டா இருக்கக்கூடாது. ஒரு செப்பல் ஸ்டாண்டு நல்லா பார்த்துட்டு அது செப்பல் இருக்கிற இடம் இது அப்படி இல்லைங்க, வேற ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வெண்டெல்லாம் இருக்கிறதுனால என்னன்னா செப்பல் இருந்து வர ஸ்மெல் எல்லாமே போயிருங்க. ஓகே சார். இது ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சார்? பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து 3 பெரிய ஷூ வச்சுக்கிட்டு 3 பேர் செப்பல் அதுல காமிக்கிறோம். ஓகேங்க சார். இதுவும் அதேதான், கலர் எல்லாமே கலர் மட்டும் பியூர் ஒயிட். பாத்தீங்கன்னா பெரிய செப்பல் 3 செப்பல் ஷூ, அதே மாதிரி இந்த பக்கம் செப்பல் வைக்கலாம். 18 பேர் வைக்கலாங்க. 18 பேர் மொத்தம் 3 ரேக்ல 18 பேர் வைக்கலாங்க. 18 to 20 வைக்கலாங்க கொஞ்சம் பிளான் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 வேணும் அப்படினாலும் பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணி தரேங்க. ஓகேங்க சார். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் வைஸ் மட்டும் அது கொஞ்சம் ஜாஸ்தியா போகும். இன்னொன்னு என்னங்க சார், இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வீட்டுக்கு யூஸ் பண்றது இல்லைங்களா? வீடு மட்டும் இல்லைங்க, எங்க கிட்ட வாங்குறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வாங்குறாங்க. சின்ன எலிமெண்டரி ஸ்கூல்ல முன்னாடி அவங்களுக்கு வாங்குறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் டிஸ்பென்சரியில வாங்குறாங்க, ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. அது இல்லாம இந்த சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க. என்னன்னா அங்க வந்து அவங்களுக்கு செப்பல் வந்து வைக்கணுங்கிறதுக்காக அதை வச்சுக்கிறாங்க. ஓகேங்க சார். இப்போ எனக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வீலே வேண்டானாலும் நான் கொடுக்கும்போது என்னன்னா வித் வீலோட கொடுத்துறேங்க. உங்களுக்கு வேணா வீல் மாட்டிக்கலாம், இல்ல வால் மவுண்ட்னா வால் மவுண்ட்டுக்கான வால் மாற்றக்கான ஸ்க்ரூஸ், அதுக்கான வேற ராவல் பிளக்னு சொல்லுவாங்க, அதையும் கொடுத்துரும். அதை தூக்கி அடிச்சு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுங்க சார் இயர் வரைக்கும் தாங்குங்க சார்? எங்களுக்கு இந்த ஷீட் கொடுக்குறவங்களோட கேரண்டி என்னன்னா மினிமம் 10 years. இதுல வந்து லேபிள்லயே ஒட்டி கொடுப்பாங்க. 10 years மினிமம். அதாவது என்னன்னா அவுட்டோர்ல வச்சிருக்கும் போதே 10 years லைஃபுங்க. நீங்க இன்டோருங்கும் போது டெஃபினட்டா ஒரு 20 வருஷத்துக்கு ஒன்றாகாது. ஓகே, அதாவது நம்ம கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு தான் ஒண்ணுமே தேவையில்லைங்க. இதுல இந்த பர்டிகுலர் என்னன்னா என்னதான் மழையில நனைஞ்சாலும் ஒரு 10 minutesல இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆயிரும். தூர் பிடிக்காது இல்லைங்களா? தூர்ப்பே பிடிக்காது சார். இது என்னங்க சார் டேபிளுங்களா? டேபிள் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்டானது. என்னன்னா சில பேர் வீட்டுல வந்து ஜன்னல் இருக்கும், அந்த இடத்துல செப்பல் வைக்க முடியாது. இல்ல வந்து ஸ்டெப்ஸ்ல வந்து இடம் இருக்கும், போயிருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் தான் இடம் இருக்கும், ஆனா நிறைய வைக்கணும் அப்படின்பது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் ஷூ ரேக் தான். இது என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 2 ரேக்கு, இந்த பக்கம் ஒரு ரேக் இருக்கு. டூயல் சைடு இல்லைங்களா? டூயல் சைடு. இப்படி திருப்பி கூட எடுத்துக்கலாம். ஓகே, எங்க ரொட்டேட் பண்ணுங்க சார்? பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நகத்துக்கு இது பண்ணிக்கலாம். ஆமா, எந்த சைடு நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்களோ அது வச்சுட்டு இது யூஸ் பண்ணாத ஐட்டத்தை இன்னொரு சைடுல வச்சுட்டீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட் கம்மியா இருக்கு. 4 ரேக் வருதுங்க. 4 ரேக். இப்போ எனக்கு இந்த டைப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். தாராளமா 3 3 6, இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 அப்படி கஸ்டமைஸ் எவ்வளவு கேட்டல் பண்ணி கொடுத்து நிறைய பண்ணி கொடுத்து. சரி, இன்னொன்னு என்னன்னா ரேட். இவ்வளவு நேரம் பார்த்தோம், அதுதான் எல்லாரும் அவளோட காத்துட்டு இருப்பாங்க. எவ்வளவு இருக்குங்க சார்? சார் ஒண்ணும் இல்ல, நீங்களே வந்து இந்த இது பாத்தீங்கன்னா 18 பேர் வைக்கிற மாதிரி ஒரு பொருளுக்கு வந்து இது பாத்தீங்கன்னா 1 மீட்டர் அகலம் இருக்குங்க. ஓகேங்க சார். அது ஆச்சுங்களா? இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் ரேட்டை சொல்றேன். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 18 பேர் தாங்க. சேம் டிசைன் தான். இதுல 18 பேர் வைக்கலாம், அதே மாதிரி இதுலயும் 18 பேர்ல இருந்து 20 பேர் வரைக்கும் வைக்கலாம். சேம் பாத்தீங்கன்னா லாக் இருக்குது, பின்னாடி செவுத்துல மாட்டுறதுக்கு இருக்கு, கீழே வீல்ஸ் இருக்குது. அதே மாதிரி 24 மணி நேரம் வெயிலேயே நான் இருந்தாலும் ஒண்ணுமே ஆகாத ஒரு ஷீட்டு. என்ன நீங்க கொடுப்பீங்க? நார்மலா நான் கேட்கறேன், எனக்கு எதை நீங்க கொடுங்க அப்படின்னா என்ன கொடுப்பீங்க சார்? எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8000 வருங்களா? இல்லைங்க, அதை விட ஜாஸ்திங்களா? இல்லைங்க, ஆக்சுவலி 8000க்கு 2.5 பேர் அந்த மாதிரி கொடுக்கலாங்க. என்ன சார் சொல்றீங்க? வெறும் 3000 ரூபாய் மட்டும்தாங்க சார். இது நிஜம் 3000 ரூபாய்ங்களா? வெறும் 3000 ரூபாய் தாங்க சார். நீங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்லல இல்ல, எல்லா கஸ்டமரும் தைரியமா கூப்பிடுங்க, நான் 3000 ரூபாய்க்கு அனுப்பிச்சு தரேன். நிஜமா 3000 ரூபாய்ங்களா? ஆமாங்க. இதுங்க சார் கலர் என்ன கலர் வேணாலும் தரேன் 3000 ரூபாய்க்கு. 3000க்கு அந்த 3 ரேக். ஆமா, 3 ரேக். இது இந்த மாடல்ல வந்து 2 ரேக் இருக்கு. இது வந்து அரிசானல் இல்ல, இன்னும் கெபாசிட்டி எனக்கு 10ல இது வந்து 18 பத்தாது, எனக்கு இன்னும் பேர் அதிகமா இருக்குன்னா இதுலயே 3 இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம். கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கூடுதலா இருக்கும். அவ்வளவு. ஓகேங்க சார். சார் அன்பிலீவபிள் ரேட் தான் சார். நம்புங்க, வீடியோக்காக சொல்றேன். இல்ல நிஜமாவே 3000 ரூபாய் தான் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 3000 ரூபாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதோட ப்ராடக்ட் ரேட் மட்டும் தான். ஆமாங்க. இது ஒரு டிரான்ஸ்போர்ட் அதுதான் நாங்க வந்து ஒரு டைப் வச்சிருக்கனால உங்களுக்கு இந்தியா ஃபுல்லா எங்க போனாலும் வந்து அதிகபட்சம் ஒரு 200 250 கூட அங்க நாங்க வந்து சேர்த்து. சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க டைரக்டா வந்து வாங்கிக்கிறாங்க.
இதுவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியூர் கஸ்டமர் தான் கேக்குறாங்க சார். இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கஸ்டமர்ஸ் தான் எங்களோட மேஜர் போர்ஷன். ஒரு 60% ஆஃப் த ஆர்டர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா சென்னை சுற்றி தான் வருதுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலயமா பத்திரமா அவங்களுக்கு நியரஸ்ட், அதாவது அந்த காஸ்ட் வைஸாக ரொம்ப குறைச்சலாம் அங்கே போய் சேர்ற மாதிரி நாங்கள் வந்து ஏற்கனவே இப்போ டிரான்ஸ்போர்ட் டைப் வச்சுருக்கோம். பத்திரமா கொண்டு போய் அந்த ஏரியாவில் இருக்கிற நியரஸ்ட் பாயிண்ட்ல கொண்டு போய் அங்கே ரீச் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை மாத்திரம் இல்லைங்க, இப்போ பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அப்படி எல்லா ஏரியாவுக்கும் அனுப்பிச்சி வச்சுட்டு இருக்கோம். அதனால இப்போ டிரான்ஸ்போர்ட் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, சேஃபர் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சேஃபாக அங்கே வந்து ரீச் ஆயிருங்க. ஓகேங்க சார். இப்போ இன்னொன்னு என்னங்க சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் வீட்டுக்கு யூஸ் பண்றது நம்ம பார்த்ததெல்லாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்றதே கொஞ்சம் கஸ்டமைஸ். இப்போ வந்து 3-2 தான் பார்த்தோம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டுங்க. பாத்தீங்கன்னா எங்கிட்ட இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு கஸ்டமைஸ்ட் பாத்தீங்கன்னா 20 இன்ச்சஸ், நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இது 24 இன்ச்சு வரும். பட் அவங்க கிட்ட வந்து அந்த ஒரு சின்ன கேப்ல வந்து 20 இன்ச்சஸ் தான் எங்களுக்கு இருக்கு, பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ வேலை நடந்துட்டு இருக்குங்க. ஓகேங்க சார். இப்ப கஸ்டமைஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 ரேக் வேணும், இல்ல ஒரு என்ன வேணாலும் பண்ணி தரலாங்க. எவ்வளவு நாள் இல்ல சார்? அதிகபட்சம் ஒரு 4 நாள் 5 நாள் அது பண்ணி கொடுத்து, அதிக மேல என்ன கலர் வேணாலும் பண்ணி தரேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா அங்கேயே போய் பண்ணுவீங்களா இல்ல எப்படி? இல்லைங்க, இங்க இருந்து பண்ணி அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய சப்ளை பண்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி யாரும் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள செப்பல் போட்டு போக முடியாதுங்க. அங்க வந்து அவங்களோட செப்பல் ஸ்டோர் பண்றதுக்கு 100 பேர் 150 பேர் வர மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகேங்க சார். இப்ப நம்ம 2, 3 அப்படின்றலாம் இல்ல, எவ்வளவு வேணாலும் நம்ம என்ன மாதிரி இருந்தாலும் பண்ணி எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன். அதனால என்ன கொடுத்தாலும் ஒரு 4-5 டேஸ்ல நான் வந்து பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேங்க சார். சார் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்னதா வீட்டுக்கு வாங்குறது, இதே வந்து பாத்தீங்கன்னா நான் இதை வந்து வியாபாரமா பண்ணணும், ஹோல்சேல எனக்கு வேணும்னாலும் பண்ணிக்கலாமா? கட்டாயமா பண்ணி தரேங்க. நல்ல பெனிஃபிட்டோட, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. என்னன்னா இது வந்து ஒரு புது ப்ராடக்ட். அது இன்னொன்று யாருக்கிட்டையும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் இந்த பொருள் இருக்கணும்னு விரும்புகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. நீங்களும் வளரலாம், நாங்களும் வளர்றோம். பார்த்தீங்கன்னா ஷூ ரேக் மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து நிறைய ஃபர்னிச்சர்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஃபர்னிச்சர்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா தாராளமாக கூப்பிடுங்க. உங்களுக்கு நான் அதுக்கான நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான யார் பண்ணுறாங்க என்னன்ற அட்வைஸும் கொடுத்துறோம். மேட்ரஸில் வந்து என்ன ஐடியா வேணாலும் கேளுங்க, பண்ணித்தரோம். அதே மாதிரி யாராவது இப்போ சென்னை, திருச்சி, மதுரை ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும், எங்களுக்கு சப்ளை பண்ணுவீங்களான்னா தாராளமாக பண்ணித்தரோம். அதே மாதிரி கடைக்காரங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பெஷல் ரேட்டோட கொடுக்குறோம்.